இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ஹீட். ஓகே, இங்க கொஞ்சம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. டு லிஸ்ட் அவுட் த சோர்சஸ் ஆஃப் ஹீட், டு டிஃபைன் ஹீட், டு distinguish hot and cold objects, to define temperature. So here to define heat, next to define temperature. அப்போ heat and temperature வேற வேறயா? கண்டிப்பா. To differentiate heat and temperature, to understand the conditions for thermal equilibrium. So equal word க்கு ஏதாவது லிங்க் தெரியுதா? Thermal equilibrium will study it further. To understand why thermal expansion takes place in solids. Thermal. See here, it's all related with temperature. To list out the practical applications of thermal expansion in day-to-day life. நம்ம thermal expansion bro, நம்ம day-to-day lifeல நம்ம thermal expansion எங்கெல்லாம் யூஸ் ஆகுது இதெல்லாம் பார்க்கிறது இந்த lesson. Okay, straight to topic. Introduction. We are familiar with heat. தெரியும் நமக்கு. We feel it on our body when the sun shines. நம்ம வெளியே ஹாட் சன்ல போயிட்டு வரும்போ we say it's a hot day மா, இல்லைன்னா தண்ணி ரொம்ப சூடா இருக்குமா. What is it? நமக்கு வந்து ஹீட்டை பத்தினான அறிவு இதுதான், ரைட்? இப்போ நமக்கு ஏதாவது ஹாட்டா ஜூஸோ, ஹாட் ஜூஸ் இல்ல, லைக் கொஞ்சம் சம்மர்ல ஜூஸ் கூட நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி இன்னும் டண்டா ஆக்கி இன்னும் கூல் ஆக்கி குடிக்க ஆசைப்படுவோம். ஸோ we know how to reduce heat, we know how to handle heat. Not every heat. இப்போ சன்ல இருந்து பயங்கர ஹீட் வருது, we cannot control it. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற சின்ன டம்ளர்ல தண்ணி இருந்ததுன்னா we know how to cool it. ஃபேன்ல கீழே வச்சா it will cool directly, no? Sources of heat. நம்ம learning objectivesல பார்த்த first topic, sources of heat. Sun, right? Sun is the main source of heat. Okay, இப்போ இங்க இந்த பாரால என்ன இருக்கு? நமக்கு தெரியும் சன்ல இருந்து லைட் வருது. அஃப்கோர்ஸ் காலையில சன் வந்தோடனே வெளிச்சம் ஆகுது, நைட்டு சன் போனான் இருட்டாயிருது. ஸோ சன் கிவ்ஸ் லைட். இன்னும் சன் வந்து ஹீட்டும் தருதா? ஓகே, எப்படி பார்க்கலாம்? இப்போ வெளியே துணி காய போடுறோம், வெயில்ல துணி காய போடுறோம். எதுக்கு? சன்ல இருந்து வர ஹீட்டு அந்த துணியை காய வைக்குது. பப்படம் இதெல்லாமே வெயில்ல காய வைக்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு பிக்கிள்கோ எதுக்காவதுன்னா, ஊறுகாக்காகவோ எதுக்காதுன்னா சன் ட்ரை பண்றாங்க. ஸோ வாட்? சன்ல இருந்து வர ஹீட்டை யூஸ் பண்ணி இந்த பிக்கிளோ அச்சாரோ ஏதோ வந்து ட்ரைனஸ் கிரியேட் பண்றதுக்காக. வெறும் கால்ல வெளியே நடக்க முடியாது சன்ல, ஹெவி சன்ல. வெளியே போயிட்டு வந்தா தலை தொட்டு பார்த்தா அவ்வளோ ஹீட்டா இருக்கும். So what's it? Sun gives heat and light both. Next, combustion. Next source of heat வந்து combustion. Generally we know, in a வீட்ல ஏதாவது தண்ணி ஏதாவது சூடு பண்ணா என்ன பண்ணுவோம்? முன்னாடி காலத்துலலாம், இப்போ கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்கு, எல்பிஜிஸ் இருக்கு. முன்னாடி விறகரிப்போம் இல்ல, விறகரிச்சு அது மூலியமா ஃபயரை கிரியேட் பண்ணி ஹீட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஹியர் கம்பஷனோட மீனிங்னா பர்னிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். பர்னிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். நமக்கு தெரியும், நம்ம முன்னாடியே ஒரு கேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். ஒரு கேண்டில வந்து ஒரு ஏத்தி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கிளாஸ் ஜார் போட்டு மூடுனா இந்த கேண்டில் வந்து ப்ளோ அவுட் ஆயிடும். ஏன்? உள்ள ஆக்சிஜன் இல்ல, அதனால அந்த கேண்டில் அணைஞ்சு போயிடும். அதே பிரின்சிபல் தான் கம்பஷனுக்கும். ஹீட் எனர்ஜி கேன் பி ஜெனரேட்டட் பை பர்னிங் ஆஃப் ஃபியூல்ஸ் லைக் வுட். ஹீட் எனர்ஜி எப்படி நம்ம வீட்டுல விறகு எரிக்கிறோம்ல, விறகு மண்ணெண்ணெய் யூஸ் பண்ற மாதிரி கோல். எங்க முன்னால ரயில்வே ட்ராக்ஸ், ரயில்வேஸ் எல்லாமே கோல்ல ஓடிட்டு இருந்தது. அப்புறம் சார்கோல், பார்பிக்யூ இப்போ ஃபுட் எல்லாம் பார்ப்போம்ல, பார்பிக்யூ சிக்கன், அங்க எல்லாமே என்ன சார்கோல்ல பர்ன் பண்ணி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. கேஸ்லின், பெட்ரோல், இது எல்லாமே கம்பஷன் என்ஜின். நம்ம வண்டிலயோ, டூ வீலர்லயோ, ஃபோர் வீலர்லயோ நம்ம பாக்குறது வந்து கம்பஷன் என்ஜின். கம்பஷன் என்ஜின் என்ன பண்ணும்? இந்த கேசலின் ஆர் பெட்ரோல் இதை யூஸ் பண்ணி பர்ன் ஆகும், உள்ளேயே பர்ன் ஆகும். இந்த இன்ஜின்குள்ள பர்ன் ஆகி நமக்கு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஆயில் ஆல்சோ. நம்ம வீட்ல இன் யோர் ஹோம், ஹவு டு யூ கெட் ஹீட் எனர்ஜி டு குக் ஃபுட்? நம்ம வீட்ல என்ன யூஸ் பண்றோம் ஹீட்டுக்காக? ஒன்னு விறகரிக்கலாம், that's old method. And now we go for LPG. LPG is a liquefied petroleum gas. See here, liquid gas.
கேஸை லிக்விட் ஸ்டேட்ல ஆக்கி வச்சிருக்கோம். நம்ம ப்ரெஷரை கம்மி பண்ணி கேஸை வந்து லிக்விட் ஸ்டேட்டா ஆக்கி ஒரு சிலிண்டருக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறது தான் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நம்ம போன சாப்டர்ல பார்த்துருப்போம் எல்பிஜி. இனி வரதெல்லாம் காமன் யூசேஜ். ஃப்ரிக்ஷன் என்ன? இப்போ உங்க ரெண்டு உள்ளங்கையும் அப்படியே க்ளோஸா ரப் பண்றீங்க. ஒவ்வொரு கையும் அகேன்ஸ்டா இன்னொரு கைக்கு அகேன்ஸ்டா ரப் பண்றீங்க. என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஹீட் ஃபீல் ஆகும். உங்க கையில ஹீட் ஃபீல் ஆகும். இல்லைன்னா உங்க சீக்ஸ்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகும். ஸோ ரப்பிங் டூ சர்ஃபேசஸ் அதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வச்சுதான் ஏர்லி மேன்லாம் என்ன ஃபயர் மேட் பண்ணாங்க. எலக்ட்ரிசிட்டி. தென் நம்ம வீட்டில் காமனாக யூஸ் பண்ற அயன் பாக்ஸ்ல என்ன ஆகுது? எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம பிளக் பண்றோம். பிளக்ல இருந்து இந்த கரண்ட் வந்து இதுக்குள்ள காயில் இருக்கும். அந்த அயன் பாக்ஸ்க்குள்ள ஒரு காயில் இருக்கும். அது வந்து குட் கண்டக்டர். அந்த ஹீட் ஆகி ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணி அயன் பண்றோம். த சேம் பிரின்சிபல் ஒர்க்ஸ் வித் வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில் எக்ஸெட்ரா. இங்க கண்டக்டர் இருக்குல்ல, கண்டக்டர் the one which கண்டக்ட்ஸ்னா இப்போ which allows. இப்போ wood வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. அதே இது காப்பர் ஒயர் எல்லாம், அலுமினியம் ஒயர், காப்பர் ஒயர் இதெல்லாமே வந்து கரண்ட் நல்லா பாஸ் ஆகும். அதனால நம்ம சொல்லுவாங்கல்ல ரப்பர் ஸ்லிப்பர்ஸ், ரப்பர் வுட்ல இதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. நீங்க ஏதாவது எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணும்போது கட்டை மேல நெல்லு, ரப்பர் செருப்பு போட்டுட்டு நெல்லு இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து என்ன அதான் காரணம். அதெல்லாம் அது வந்து ரப்பர் செருப்பு, வுட் எல்லாமே வந்து பேட் கண்டக்டர்ஸ். வாட்டர் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ். அடுத்த சோர்ஸ் ஆஃப் ஹீட். இதெல்லாமே வந்து சோர்சஸ் ஆஃப் ஹீட், ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஹீட். வாட் இஸ் ஹீட்? டிஃபைன் ஹீட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம்ல. ஸோ வாட் இஸ் ஹீட்? இப்போ என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்க கிட்ட இருக்கிற லேப்டாப் இருக்கட்டும், பென்னா இருக்கட்டும், வாட்எவர், உங்க யூனிஃபார்மா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதுக்குள்ள மாலிகுல்ஸ் இருக்கு. மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு டைட்டா பேக் ஆகிதான் உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆப்ஜெக்டும் மேட் ஆயிருக்கு, ரைட்? உங்க பென்சிலா இருக்கட்டும், பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் சோ மெனி மாலிகுல்ஸ். பாக்ஸா இருக்கட்டும், பாக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சோ மெனி மாலிகுல்ஸ். அந்த மாதிரி மாலிகுல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான். இதான் உங்க பென்சில்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பென்சில்குள்ள இவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு பென்சில் நீங்க சும்மா பார்க்கும்போது அது கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் 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 வைப்ரேட் ஆயிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. எவ்ரி திங் இஸ் வைப்ரேட்டிங். ஓகே, எதுவோ உங்க பெஞ்சா இருக்கட்டும், பெஞ்சுமே வந்து பெஞ்ச்ல இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆயிட்டே தான் இருக்கு. இது சாலிட்னால, பெஞ்ச் பென்சில் எல்லாம் சாலிட்னால அந்த வைப்ரேஷன்னால வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு தெரியல. ஆனா பட் இட்ஸ் வைப்ரேட்டிங், ஸ்டில் வைப்ரேட்டிங். லிக்விடா இருக்கட்டும், இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே லூஸ்லி பேக்ட், அங்கிட்டு இங்கிட்டு ஒண்ணுதான் இருக்கும். ஸோ இது வந்து அங்க இங்க போயிட்டே இருக்கும் இந்த மாலிகுல்ஸ். ஸோ இட்ஸ் வைப்ரேட்டிங் ஃபாஸ்டர். கேஸ்னா ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும். இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் இங்க. ஸோ இட்ஸ் மூவிங் ஃபாஸ்ட்லி. மாலிகுல்ஸ் ஆர் வைப்ரேட்டிங் so fastly. இப்போ சாலிட்ல எடுத்துக்கலாம். சாலிட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதான் உங்க பென்சில் இட்ஸ் மேட் அப் ஆஃப் so many molecules ஆர் வைப்ரேட்டிங். மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஆனா நீங்க அதை பார்க்க முடியாது. யூ கேனாட் see it with your naked eye. அதே இதை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஃபாஸ்டா வைப்ரேட் ஆகும். நீங்க வந்து உங்க பென்சில் ஏதோ ஹீட் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா வைப்ரேட் ஆகும், கெமிக்கல் ஆக்ஷன் நடக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இரும்பு பட்டரெல்லாம் இருக்குல்ல, ஒரு இரும்பு ராடை வந்து ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஒரு கலர் சேஞ்ச் தெரியும்ல. ஒரு இரும்பு ராடு பிளாக்கா இருக்கும், ரஸ்டி கலர்ல இருக்கும். அதை வந்து ஒரு எண்டை ஹீட் பண்ணும்போ அந்த எண்டு வந்து ரெட் ஆகிக்கிட்டே வர மாதிரி தெரியும். ஸோ அது என்ன? இந்த வைப்ரேஷன், இந்த இரும்பு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இப்படி சீக்கிரம் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கனால அது வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹீட் அண்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. So this is it. When we heat the object, this vibration and movement of molecules increases and the temperature of the object also increases. அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரும் கூடுது. டெம்பரேச்சர் தெரியும்ல, நம்ம இப்போ ஒரு வெசல்ல தண்ணி எடுத்துட்டு அதை வந்து சூடு பண்ணோம்னா, சூடு பண்ணிட்டு ஒரு தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்.